முக்கிய செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்திற்கு ஆதரவு எம்எல்ஏக்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சென்றிருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் 30 பேரின் ஆதரவு கடிதங்களுடன் சி.வி. சண்முகம் சட்டப்பேரவைக்கு சென்றுள்ளார். முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற குழு அதிமுக தலைவராக எஸ்.பி. வேலுமணி செயல்படுவார் என 30 எம்எல்ஏக்களின் கடிதங்களை அளிக்க உள்ளதாக தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இபிஎஸ்க்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது வேலுமணிக்கு ஆதரவாக 30 பேர் மனு அளிக்க உள்ளதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு ஆதரவு எம்எல்ஏக்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சென்றிருக்கிறார். இவர்கள் வேலுமணிக்கு ஆதரவாக மனு அளிக்க உள்ளதாக ஒரு முக்கிய தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை இபிஎஸ்க்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் வேலுமணிக்கு ஆதரவாக 30 பேர் மனு அளிக்க உள்ளதாக ஒரு முக்கிய தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் ஏற்கனவே பிளவு ஏற்பட்டிருந்தா என்பதை எடப்பாடி பழனிசாமி மறுத்திருந்த சூழலில் காலை 17 எம்எல்ஏக்கள் இபிஎஸ்க்கு ஆதரவாக மனு அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் 30 பேரின் ஆதரவு கடிதங்களுடன் சி.வி. சண்முகம் சட்டப்பேரவைக்கு சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். தற்போது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 30 பேர் ஆதரவு கடிதங்களுடன் சி.வி. சண்முகம் சட்டப்பேரவைக்கு சென்றிருக்கிறார். முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிற நிலையில் இந்த நகர்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சென்றிருக்கிறார். எதற்காக சென்றிருக்கிறார் என்றால், அதிமுக எம்எல்ஏக்கள் 30 பேரோட ஆதரவு கடிதங்களுடன் சி.வி. சண்முகம் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக இன்று காலை எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தற்காலிக சபாநாயகரை சந்தித்து மனு அளித்திருந்தார்கள். இந்நிலையில் தான் வேலுமணிக்கு ஆதரவாக, எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவாக 30 எம்எல்ஏக்கள் கடிதத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவு கடிதம் எங்களிடம் இருக்கிறது. இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது தலைமை செயலகத்திற்கு தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடன் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சென்றிருக்கிறார். உடன் எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் தலைமை செயலகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவில் கடந்த சில நாட்களாக அந்த தேர்தலுக்கு பிறகாக மிகப்பெரிய பிரச்சனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இருதரப்பிலும் சமாதானம் செய்யக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இருந்த போதிலும் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 17 பேர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இன்று காலை சட்டப்பேரவையில் பேரவை வளாகத்தில் தற்காலிக சபாநாயகரை சந்தித்து மனு அளித்திருந்தார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தங்களுடைய அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், இதனை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவரை சந்தித்து மனு கொடுத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது 30 பேரோட ஆதரவு கடிதங்களுடன் சி.வி. சண்முகம் சட்டப்பேரவைக்கு சென்றிருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அவருடன் சென்றிருக்கிறார்கள். காலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்திருந்த நிலையில எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவாக தற்பொழுது 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 47 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கான பெரும்பான்மை அதிக அளவில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 பேர் மட்டுமே, அந்த 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே மனு அளித்திருந்த நிலையில எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக, அதாவது அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எடுக்க வேண்டும், இதனை பேரவையை அங்கீகரிக்க வேண்டும் என்று 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்திருப்பதாக கூறி தற்பொழுது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமை செயலகத்திற்கு சென்றிருக்கிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், கே.சி. வீரமணி, அதே போன்று முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் உள்ளிட்டோரும் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவில் நீடித்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக காலையில் எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பிய போது கூட அவர் அது தவறான தகவல், அப்படி எதுவும் இல்லை என்கிற கோணத்தில் பதிலளித்திருந்தார். அதிமுகவில் பிளவு இருக்கிறதா, அதிமுக பிளவுபட்டு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய போது தவறான தகவல் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது அவருக்கு எதிராகவே காலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட ஓ.எஸ். மணியன் உள்ளிட்ட முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து மனுவை கொடுத்து
கொடுத்திருந்தார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அந்த மனுவை கொடுத்திருந்தார்கள். அதன் பிறகாக தான் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போதே அது தவறான தகவல், இப்படி ஒரு கேள்வி அவரிடம் எழுப்பப்படுகிறது. அதிமுகவில் பிளவு இருக்கிறதா சார், அதிமுக பிளவுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்று அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அவர் அந்த கேள்விக்கு மறுப்பு தெரிவித்து பதிலளித்தார். அது தவறான தகவல் என்று குறிப்பிட்டு பதிலளித்திருந்தார். ஆனால் தற்பொழுது 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் சி.வி. சண்முகம் சட்டப்பேரவைக்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே சி.வி. சண்முகம் தலைமையில் அவருடைய இல்லத்தில், சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தொடர்ச்சியாக ஆலோசனைகள் நடைபெற்றிருந்தது. அதிமுகவின் முக்கிய முகங்களாக பார்க்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பலர் அவருடைய இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார்கள். அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கு ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார்கள். நேற்று இவர்களிடம் கையெழுத்து பெறப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஏனென்றால் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு எஸ்.பி. வேலுமணிக்கு இருப்பதாகவும் தகவலாகவே சொல்லப்பட்டது. அவர்களிடம் கடிதம் பெறக்கூடிய பணிகளும் நேற்று சி.வி. சண்முகம் இல்லத்தில் நடைபெற்றதாக சொல்லப்பட்டது. அடுத்தடுத்து சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் வருகை தந்திருந்தார்கள். அவர்களிடம் கையெழுத்து பெறக்கூடிய பணிகளை அவர் மேற்கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது. இந்நிலையில தான் அவர்களுடைய கடிதம் நேற்று ஆதரவு தெரிவித்து அவர்களிடம் கையெழுத்து பெறப்பட்டிருந்த நிலையில அந்த கடிதங்களுடன் தற்பொழுது சி.வி. சண்முகம் சட்டப்பேரவைக்கு சென்றிருக்கிறார். காலையில் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக்க வேண்டும் என்று மனு அளித்த நிலையில எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவாக 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதிமுகவின் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய ஆதரவு, அதிக ஆதரவு, பெரும்பான்மை ஆதரவு தங்களுக்கு தான் இருக்கிறது. எஸ்.பி. வேலுமணியை தான் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், இதனை சட்டப்பேரவை அங்கீகரிக்க வேண்டும் என்று தற்பொழுது இந்த மனுவை கொடுப்பதற்காக அவர்கள் சட்டப்பேரவைக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சி.வி. சண்முகத்துடன் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன் உள்ளிட்ட 30 பேர் தலைமை செயலகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். எஸ்.பி. வேலுமணியும் அவர்களுடன் சென்றிருக்கிறார். குறிப்பாக அதிமுகவில் இந்த தேர்தலுக்கு பிறகாக தான் இந்த பிரச்சனையானது வெடித்திருந்தது. தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். ஆனால் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தது. 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.